எப்படி பிறந்தார் செவ்வாய்? ரிஷிகளில் ஒருவரான பர்வத வாச முனிவர் நர்மதை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் இருந்தார். ஒரு நாள் அவர் நதியில் நீராட சென்ற சமயம் அழகிய தேவ மாது ஒருத்தி தன் தோழிகளுடன் நதியில் நீராடி கொண்டிருந்தாள். அவளுடைய அழகினை கண்ட பர்வத வாசர் மோகம் கொண்டார். அவர் தம் நிலையை மறந்து தேவமாதையை கட்டி அணைத்தார். அவருடைய மோகம் தணிந்ததும் தேவமாதை விட்டு சென்றார். தேவமாது ஒரு ஆண் குழந்தை ஈன்றாள். அக்குழந்தை நதிக்கரையை விட்டு தேவலோகம் சென்றாள். பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைத்தான் அங்காரன். அவனை பூமாதேவி தன் குழந்தை போல் வளர்த்து வந்தாள். குழந்தை பெரியவன் ஆனதும் தன்னுடைய தந்தையை குறித்து கேட்டான். பூமாதேவி குழந்தையிடம் விவரத்தை சொன்னதுடன் அவனை பர்வத வாச முனிவரிடம் அழைத்து சென்று ஒப்படைத்தாள். செவ்வாய் கிரகத்திற்கு தனி ஆலயம் இல்லை. பழனி தண்டாயுதபாணி செவ்வாய் கிரக தேவதையாக கருதப்படுகிறார். அங்காரகன் பிறப்புக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியை பிரிந்து தனித்து கல்லானான மரத்தில் தீ யாகம் புரிந்த போது அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து நீர்த்துளி ஒன்று பூமியில் வீழ்ந்தது. அந்த நீர்த்துளியிலிருந்து பிறந்தவர் அங்காரகர். அதனால்தான் அவர் பூமியின் மகன் குஜன் என்றும் அழைக்கப்படுகிறார் என்கிறார்கள். வீரபத்ரன் தங்கனின் யாகத்தை அழித்த பிறகு தேவரின் வேண்டுகோளுக்கு இறங்கி கோபம் தந்து அங்காரகர் பர்வதவாசர் கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவப்பு நிறமானவர். மாலினி காசிலினி என்ற 2 மனைவிகளை உடையவர். முக்குணங்களிலே ராஜஸ்த குணத்தவர். இரத்த சம்பந்தமுடைய சகோதரக்காரர். பூமிக்காரகர். பெருந்தன்மை, கண்டிப்பு, வைராக்கியம், பகைவரை எதிர்க்கும் ஆற்றல் முதலியவற்றை கொடுப்பவர். தற்பெருமைக்காரர். பழனி சுப்பிரமணியரை வழிபடுவதாலும் பவள மாலை பவள மோதிரம் அணிவதாலும் சிவப்பு நிற ஆடை உடுப்பதாலும் சிவப்பு நிற காளையை தானம் செய்வதாலும் துவரை தானியத்தை தானம் கொடுப்பதாலும் கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதாலும் அங்காரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். செவ்வாய் பகவான் நெருப்பு. தம்பி தங்கைகள் உடல் வலிமை, எலும்பின் நடுவில் உள்ள தாது, இரத்தம், வஞ்சகம், வைராக்கியம், பொய் பேசுதல், மற்றவர் மனம் புண்படும் வகையில் பேசுதல் போன்றவற்றுக்கு அதிபதியாக விளங்குகிறார். அவர் உடலில் காயங்கள், கடுமையான புண்களை ஏற்படுத்துவார். உற்சாகத்தை கொடுத்து வீர சாகசங்களை செய்ய வைப்பார். உறவினர்களை பகைகளாக்குவார். மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவருக்கு செவ்வாய் திசை ஆரம்பமாக வரும். 12 லக்னத்தாரில் கடகம், சிம்மம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய லக்னத்தாருக்கு செவ்வாய் ஆதிபத்திய அடிப்படை யோகம் அளிக்க வல்லவன். அதனால் தான் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் அவனால் ஏற்படும் யோக பலன்களை நடக்கும். அவனின்றி பலம் குன்றி இருந்து நேர்ந்தால் யோக பலன்கள் நடக்காது. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், கும்பம், விருச்சிகம் ஆகிய லக்னத்தாருக்கு ஆதிபத்திய அடிப்படை கொடியவன் ஆகிறான். அதனால்தான் இந்த லக்னத்தாருக்கு கெடுபலன்களை அளிப்பான். அதிலே இவன் பலத்துடன் வீற்றிருந்தால் இவன் ஏற்படும் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். அதேபோல் குன்றி இருக்க நேர்ந்தால் இவனால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மாறாக நற்பலனுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. கிரகங்களில் செவ்வாய் அசுபனாவான். அதனால் சுபஸ்தானங்களில் நிற்பது நல்ல பலன்கள் கேடாகும். அந்த பாவத்திற்குரிய பலன்கள் பாழ்பட்டுவிடும். பாவத்திற்கு ஏற்ப 3, 6, 9, 10, 11 ஆகிய பாவங்களில் நின்று தசை நடத்தினால் யோகமாக இருக்கும். செவ்வாய் யோகம் அளிக்க வல்லவனாக இருந்து தனக்கு கந்தஸ்தானத்தில் வலுப்பெற்றிருந்தால் வீடு, நிலம் போன்றவற்றால் லாபம் உண்டாகும். சகோதரக்காரின் ஒத்துழைப்பும் அவர்களின் ஆதாயமும் கிடைக்கும். மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அவளால் பல வகை நன்மைகள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். விவசாயத்தில் மேன்மை உண்டாகும். செவ்வாய் கிரகம் நவகிரகங்களில் 3வது இடத்தை பெறுகிறது.
இது ஒரு வேகமான கிரகம். இந்த கிரகம் சூரியனைப் போல ஒரு அளவு வெப்பத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறது. செவ்வாயின் வேறு பெயர்கள் அங்ககாரகன், குஜன், பௌமன், பூமி, புத்திரன் என்பனாகும். தனிக்கு தனி சேஸ்திரம் உண்டு. அதுதான் தஞ்சை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அடுத்துள்ள வைத்தீஸ்வரன் கோவில். ஊரில் பெயரே கோயில் வீற்றிருக்கும் ஈஸ்வரனின் பெயராகும். வைத்தீஸ்வரன் என பெயர். இக்கோவில் அருகில் புண்ணிய தீர்த்தம் ஒன்று உண்டு. இதில் தானம் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் சகல நோய்கள் நீங்கும். அதனால் தான் இந்த ஈஸ்வரனை வைத்தீஸ்வரன் என்கிறோம். செவ்வாய் கிரகங்களுக்கு தளபதியாக இருப்பதால் போர் செய்யும் கிரகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பூமி புதல்வனாகியால் வீடு நிலம் போன்ற சொத்துக்களும் உகந்தவனாகிறான். ருணம் என்று சொல்லப்படும் கடனுக்கு செவ்வாய்தான் அதிபதி. சகோதரர்களுக்கு அவர்தான் காரகம் வகிக்கிறான். விபத்து மற்றும் அடிதடியால் ஏற்படும் காயம், ரணம், கட்டி முதலியவற்றிற்கும் அவனே காரகம் வகிக்கிறான். செவ்வாய் சில சமயம் சிலருக்கு திருமண தடையை உண்டாக்குகிறான். செவ்வாய் ஜாதகத்தில் 1, 2, 4, 7 செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது. இதை விலகிக் கொள்ள பல சாந்தி பரிகார முறைகள் கையாண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். செவ்வாய் தலங்கள். செவ்வாய் தமிழ்நாட்டுக்குரிய கிரகம். எனவே செவ்வாயால் திருமணம் தடைப்பட்டிருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில், பழனி ஆகிய கோவில் சென்று அபிஷேக ஆராதனை புரிந்து பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். ரோம் நகரத்தினர் செவ்வாயை போர்க்கடலாக வணங்குகிறார்கள். செவ்வாய்க்கு பல கோவில்கள் ரோம் புலியில் கட்டியிருக்கிறார்கள். செவ்வாய் தளபதியை ஏற்றுக்கொண்டால் யுத்தத்தில் வெற்றி என நம்புகிறார்கள். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். துவரை சேர்ந்து பலகாரம், பச்சனம், துவரம் பருப்பு, பச்சடி துவையல் ஆகியவற்றினை வெண்ணெயை சேர்த்து சாதம், பழம், பாக்கு, வெற்றிலை ஒரு தட்டில் வைக்கவும். செவ்வாய் கிரகத்தை மனதில் நினைத்து வானத்தை நோக்கி நைவேத்தியம், சூடம், சாம்பிராணி காட்டவும். நவகிரகத்து கட்டம் இருந்தால் அதை வைத்து பூஜிக்கலாம். செவ்வாய் பூஜைக்கு உகந்தது.